ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருச்சி சிந்தாமணியில இருக்கிற பதவி நகர்ல லொக்கேட் ஆயிருக்க பழனியம்மாள் மாரியம்மன் கோயிலோட மகா கும்பாபிஷேகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அதோட நைட் லைட் செட்டப்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஜெயிச்சாலும் கோயிலுக்கிட்ட வந்தாச்சு மக்களே. இங்க பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் நாளைக்கு அன்னதானம் பண்றாங்க. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் நடக்குது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதான் எக்ஸாக்ட் லொகேஷன் கோவிலோடது. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை வந்து அமைச்சிருக்காங்க. நாளைக்கு மதியம் அன்னதானம் பண்ண போறாங்க. அதோட சேர்த்து நாங்களும் அந்த அன்னதானத்துல சர்ப்ரைஸா ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கோம். அதை நாங்க காலையில சொல்றோம், வாங்க பார்க்கலாம். நைட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. இனி காலையில ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கலாம் வாங்க. காலையில எந்திரிச்சாச்சு மக்களே. இப்ப கோயில்ல இருந்து தீர்த்த குடம் எடுத்துட்டு எங்க எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா அம்மா மண்டபத்துல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தீர்த்த குடம் பால் குடம்லாம் எடுத்துட்டு அப்படியே நடந்து பாத யாத்திரையா வந்துட்டு பிளஸ் வந்து மலைக்கோட்டையை சுத்திட்டு அப்படியே வரோங்க. வாங்க நம்மளும் அப்படியே அவங்களோட கலந்துக்கிட்டு போகலாம். போஸ்ட் போட தான் சும்மா ஒரு 5 நிமிஷம்
எங்க இதோ வரேன் இருங்க. இப்போ நம்ம வந்து காவேரி பாலத்தை கிராஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து அண்ணா சாலைக்கு வந்தாச்சு. ஊர்வலம் சுற்றி முடிச்சுட்டு கோயிலுக்கிட்ட வந்தாச்சு மக்களே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு உண்டான வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துருச்சு. ஸோ அதை எங்களால் ஷூட் பண்ண முடியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹர ஹர மகாதேவா. ராகம் அம்சத்வனி. வாங்கி வாங்கி சோற போடு. முன்னாடி சொல்லியிருந்தோம்லங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் அன்னதானம் பண்றாங்கன்னு. அவங்களோட அன்னதான ஸ்பான்சர் தாங்க இது. அதோட சேர்த்து எங்க பசங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணி நாங்கள் வந்து கோயிலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிறோமா? இங்க பாருங்க. நல்லபடியா கோவிலோட மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சுங்க. பிளஸ் அண்ணனோட அன்னதானமும் எங்களோட சின்ன கான்ட்ரிபியூஷனும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் மக்களே. போட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கணும். நல்லா இருக்காங்க. கடையில இருக்கான்.